பாகுபலி பிரபாஸ், உலகநாயகன் கமலஹாசன், ஆக்டர் அமிதாப் பச்சன், தீபிகா படுகோன், ஆக்டர் திஷா பட்டானி, ஆக்டர் பசுபதி அப்படின்னு மிகப்பெரிய ஸ்டார் பட்டாளமே நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட் ஆன படம் தான் கல்கி. 2898 AD பார்ட் 1 எண்டில் பார்ட் 2க்கு லீடு கொடுத்து தான் முடிச்சிருந்தாங்க. இப்போ பார்ட் 2 படத்துக்கான ஷூட்டிங்கை மூவி டீம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏற்கனவே மூவி டீம் பார்த்தீங்கன்னா ஆக்டர் அமிதாப் பச்சன் அவர்களுடைய போர்ஷனுக்கான ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த ஷூட்டிங் ஷெடியூலில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் ஜாயின் பண்ணியிருக்காரு. கடைசியாக உலகநாயகன் கமலஹாசன் அவர்களும் ஆக்டர் அமிதாப் பச்சன் அவர்களும் சேர்ந்து நடித்து 40 வருஷம் ஆகுது. 40 வருஷம் கழிச்சு இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கிறாங்க. பார்ட் 1 படத்தில் இவங்க 2 பேருக்குமான காம்பினேஷன் சீன் எதுவும் இல்லை. பார்ட் 2ல் இவங்க 2 பேருக்குமான காம்பினேஷன் சீன் கண்டிப்பாக வரும். அந்த சீன் எப்படி வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த படத்தில் ரொம்பவே முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் தீபிகா படுகோன் அவர்கள் தான் நடிச்சிருந்தாங்க. தீபிகா படுகோன் அவர்கள் சில கண்டிஷன்லாம் இந்த படத்தில் நடிக்கிறதுக்காக சொல்லியிருந்தாங்க. அந்த கண்டிஷன்லாம் எங்களால் ஏற்றுக்க முடியாது அப்படின்னு மூவி டீம் சொன்ன காரணத்தினால தீபிகா படுகோன் அவர்கள் கல்கி 2 படத்திலிருந்து வெளியே வந்துட்டாங்க. நியூஸை ஏற்கனவே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தேன். கல்கி படத்தில் தீபிகா படுகோன் அவர்களுடைய கேரக்டருக்கு பதிலாக ஆக்டர் சாய் பல்லவி அவர்கள் தான் அந்த கேரக்டரில் நடிக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம சேனலில் ஏற்கனவே பார்த்துருந்தோம். இப்போ கல்கி 2 படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணதுனால சீக்கிரம் ஆக்டர் சாய் பல்லவி அவர்களும் கல்கி 2 ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாயின் பண்ண போகிறாங்க. தீபிகா படுகோனுடைய கேரக்டரில் எப்படி சாய் பல்லவியை காட்ட போகிறாங்க அப்படின்னு பார்க்குறதுக்கே எனக்கு ஆர்வமாக இருக்குது. மூவி டீம் எப்படி இந்த கேரக்டருக்கு பதிலாக அந்த கேரக்டர் அப்படின்னு மாற்றுவாங்க. டெய்லியும் பார்க்குற சீரியலாக இருந்தால் கூட இந்த கேரக்டருக்கு பதில் இந்த கேரக்டர் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி அடுத்தடுத்த எபிசோட கூட்டிகிட்டு போயிடுவாங்க. ஆனால் மெயினான ஒரு ஸ்க்ரீன் ஒரு படத்தில், அதுவும் ஒரு பிரபலமான படத்தில் எப்படி இந்த கேரக்டரை சேஞ்ச் பண்ணி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறதே ஒரு சவாலான விஷயம். அதை எப்படி டைரக்டர் ஸ்க்ரீனில் கொண்டு வர போகிறாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். கல்கி 2 படத்தில் பிரபாஸ் அவர்களுடைய கேரக்டருக்கான ஷூட்டிங் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அவருடைய கேரக்டருக்கான ஷூட்டிங் ஏப்ரலில் தான் ஸ்டார்ட் ஆகிறதா தகவல் வந்திருக்கு. KGF ராக்கிங் ஸ்டார் யாஷ் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் டாக்ஸிக் படம் மார்ச் 19 தியேட்டரில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் ஏற்கனவே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக படத்துடைய ஃபஸ்ட்டு சிங்கிள் சாங்கை கூட மார்ச் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. சாங்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் படம் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆகாது, அங்கே ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு நியூ ரிலீஸ் டேட்டை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க டாக்ஸிக் மூவி டீம். ஏன் இப்படி ரிலீஸ் டேட்டை சேஞ்ச் பண்ணாங்க அப்படின்ற காரணத்தையும் சொல்லியிருக்காங்க. இஸ்ரேல் நாட்டுக்கும் ஈரானுக்குமான போர் நடந்துட்டு இருக்கு. இந்த போர் காரணமாக உலக நாடுகள் எல்லாமே அச்சத்தில் இருக்காங்க. டாக்ஸிக் படம் வேர்ல்டு வைடாக எல்லா நாடுகளையும் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருந்தாங்க. போர் பதட்டம் காரணத்தினால வெளிநாடுகளில் டாக்ஸிக் படத்தை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு இருக்கு. இந்த காரணத்தினால தான் மார்ச் 19 எங்களால் படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியல அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டாக்ஸிக் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க KVN ப்ரொடக்ஷன். அதனால் இப்போ டாக்ஸிக் படம் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ஜூன் 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டாக்ஸிக் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க KVN ப்ரொடக்ஷன் தான் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. பொங்கலுக்கே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் இன்னமும் ரிலீஸ் ஆகாமல் இழுத்துட்டு போய்கிட்டே இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ டாக்ஸிக் படமும். இந்த KVN ப்ரொடக்ஷன் மட்டும் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள்லாம் இதே மாதிரி தான் ரிலீஸ் டேட் தள்ளி போய்கிட்டே இருக்குமோ என்னவோ. இவங்க ப்ரொடியூஸ் பண்ணுற படம் மட்டும்தான் சொன்ன டேட்டில் ரிலீஸ் ஆக மாட்டேங்குது, ரிலீஸ் டேட் தள்ளி போய்கிட்டே இருக்குது. இப்படி பெரிய பெரிய ஹீரோஸுடைய படங்களே சொன்ன டேட்டில் தியேட்டரில் ரிலீஸ் ஆகலைன்னா ஃபேன்ஸ்லாம் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க. இதுக்கப்புறமாச்சு பெரிய ஹீரோஸுடைய படங்கள் சொன்ன டேட்டில் சொன்ன மாதிரி ரிலீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். டைரக்டர் துரை செந்தில்குமார் டைரக்ஷனில் லெஜண்ட் சரவணன் ஆச்சி ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் லீடர். நம்ம லெஜண்ட் சரவணன் ஆச்சி ஹீரோ நடிக்கிற 2வது படம். இந்த படத்தை லெஜண்ட் சரவணன் ஆச்சியை தான் ப்ரொடியூஸும் பண்ணுறாரு. லீடர் படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சு இப்போ இந்த லீடர் படத்துடைய அஃபிஷியல் டீசர் மார்ச் 5 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். ஆக்டர் அபர்நிதி லீட் ரோல் நடிச்சிருக்க படம் தான் வெஞ்சன்ஸ் படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை இப்போ யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படம் ஒரு பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கிரைம் த்ரில்லர் ட்ராமா மூவியை எடுத்திருக்காங்க. வெஞ்சன்ஸ் படம் மார்ச் 13 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இன்றைக்கி இந்த படத்துக்கு சென்சாரில் UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கிறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். டைரக்டர் செல்வராகவன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் மனிதன் தெய்வமாகலாம் அப்படிங்கிற இந்த படத்துடைய அஃபிஷியல் டீசர் நாளைக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். அடுத்து இந்த வாரம் தியேட்டர்லையும் OTTலையும் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் விமல் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் வடம். இந்த படத்தில் லீட் ரோலில் ஆக்டர் நட்டி நடராஜ் அவர்களும் நடிச்சிருக்காரு. விமல் ஹீரோவை நடிச்சிருக்க வடம் படம் மார்ச் 6 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு சென்சாரில் UA சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. டைரக்டர் விஜய் டைரக்ஷன் பண்ணியிருக்க படம் தான் காதல் ரீசெட் ரிப்பீட். இந்த படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் மியூசிக் பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு வித்தியாசமான காதல் கதையை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படிங்கிற இந்த படம் இந்த வாரம் மார்ச் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் சதீஷ் ஹீரோவை நடிச்சிருக்க படம் தான் முஸ்தபா. இந்த படம் மார்ச் 6 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற சீரியலை ஸ்டார் விஜயில் பார்த்துட்ருப்பீங்க. அந்த சீரியலில் ஹீரோ முத்துவோடைய அண்ணனாக வர மனோஜ் அப்படிங்கிற அந்த கேரக்டரை உங்களால் மறக்கவே முடியாது. இந்த மனோஜ் அப்படிங்கிற கேரக்டரை நடித்த ஆக்டர் ஸ்ரீதேவா அவர்கள் லீட் ரோலில் ஒரு படத்தில் ஹீரோவை நடிச்சிருக்காரு. இந்த படத்துடைய பேர் வசூல் மன்னன். இந்த வசூல் மன்னன் அப்படிங்கிற இந்த படம் மார்ச் 6 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. கண்டிப்பாக சிறகடிக்க ஆசை அப்படிங்கிற அந்த சீரியலில் மனோஜ் கேரக்டர் உங்களுக்கு பிடிக்குன்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள்.
ஹோ பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற ஒரு மிஸ்ட்ரி கிரைம் த்ரில்லர் ஹாரர் மூவி இந்த வாரம் மார்ச் 6 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு இப்போ சென்சாரில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. சீரியல் ஆக்டர் ரக்ஷிதா லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் 99 டிவைடட் 66 அப்படிங்கிற படம். இந்த படம் மார்ச் 6 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. மூரி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் மார்ச் 6 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இல்லமடா நீ எனக்கு அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் மார்ச் 6 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. த ரைஸ் ஆஃப் அசோகா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் மார்ச் 6 இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் சசிகுமாரை ஹீரோ வச்சு டூரிஸ்ட் ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு சூப்பர் ஹிட்டான படத்தை கொடுத்து டைரக்டர் அபிசன் ஜீவிதன் ஹீரோ நடிச்சு ரிலீஸ் ஆகி சூப்பர் ஹிட்டான படம் தான் வித் லவ். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் அனேஸ்வரா ராஜன் நடிச்சிருந்தாங்க. இப்போ வித் லவ் படம் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 6 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. விளாடிமிர் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 5 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. சூபிடர் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி மூவி ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் அமேசான் ப்ரைமில் மார்ச் 5 ரிலீஸ் பண்ணுறாங்க. வார் மிஷின் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 6 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. த டைனோசாரஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 6 தமிழ் டப்போட ரிலீஸ் பண்ணுறாங்க. ஹலோ பாக்சன் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி வெப் சீரிஸ் நெட்ஃப்ளிக்ஸில் மார்ச் 6 ரிலீஸ் பண்ணுறாங்க. விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோ நடித்து ரிலீஸ் ஆன காந்தி டாக்கீஸ் படம் G5 ஓடிடியில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் லாங்குவேஜில் மார்ச் 6 ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் வடிவுக்கரசி அவர்கள் லீட் ரோலில் நடித்து ரிலீஸ் ஆன கிராணி படம் சன்னெக்ஸ் ஓடிடிலையும் மகா தமிழ் ஓடிடிலையும் மார்ச் 6 ரிலீஸ் பண்ணுறாங்க. டியர் ராதே அப்படிங்கிற தமிழ் படம் சிம்பிளி சவுத் ஓடிடியில் மார்ச் 6 ரிலீஸ் பண்ணுறாங்க. விக்ரம் ஆன் டியூட்டி அப்படிங்கிற ஒரு தெலுங்கு கிரைம் த்ரில்லர் மூவி தமிழ் டப்போட ஜியோ ஹாட்ஸ்டார் ஓடிடியில் மார்ச் 6 ரிலீஸ் பண்ணுறாங்க. யங் ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் வெப் சீரிஸ் தமிழ் டப்போட மார்ச் 4 அமேசான் ப்ரைமில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஜாக்கி அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் இப்போ அமேசான் ப்ரைம் ஓடிடியில் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் சோகல். இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ கூட லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.